வணக்கம், வெல்கம் டு மேங்கோஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம தனி கருப்பு உளுந்து கஞ்சி மாவு வச்சு உங்களுக்கு கஞ்சி செஞ்சு காமிக்கிறேன். இது நம்மளுடைய ப்ராடக்ட்டு, உங்களுக்கும் தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. எலும்புகளுக்கு அவ்வளோ நல்லது. இது கஞ்சி மாதிரியே இருக்காது, பாயாசம் போல் சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடிக்கனமான பாத்திரம் எடுத்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுடைய தனி கருப்பு உளுந்து கஞ்சி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அரிசிலாம் கலக்காமல் இருக்க வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக பாயாசம் போல் இருக்குங்க. அருமையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம கலந்துக்கணும். அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கலந்துக்கணும், இல்லாட்டி கட்டி பிடிச்சிரும். நல்லா கலந்துட்டேன். சரி, பாத்திரமும் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க, லேசாக பொங்கும். இப்போ தான் அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். அடுப்பு ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஹையில் இருக்கட்டும். லேசாக கெட்டிப்பட்டு வரும். அப்போ நம்ம மீடியம் பண்ணிடலாம். அப்படியே கிண்டிகிட்டே இருக்கலாம். நம்மளுடைய ப்ராடக்ட்டு ராகி மில்க் பவுட்ரு, ராகி மில்க்கு, பீட்ரூட்டு, கேரட்டு சேர்ந்தது. அப்புறம் ராகி மில்க் பவுடர், ஸ்வீட் பொட்டேட்டோ சேர்ந்தது. எல்லாம் சேல்ஸ் பண்ணுறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. இப்போ கெட்டிப்பட்டு வந்துருச்சு. கொஞ்சம் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள், கெட்டிப்பட்டு வந்துருச்சு. இப்போ அடுப்பை மீடியமாக நம்ம வச்சுக்கணும். நான் 1 ஸ்பூன் போடுற வச்சு இந்த பாத்திரத்தில் செய்கிறேன். கொஞ்சம் கூட 2-3 பேர்த்துக்கு செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க. கெஸ்ட்லாம் வந்துட்டாங்கன்னா சின்ன குக்கரில் நான் செஞ்சுருவேன். இப்போ அடுப்பை மீடியத்தில் வச்சு கெட்டிக்கிட்டே தான் இருக்கேன். நல்லா 2 நிமிஷம் வந்துருச்சு. டேஸ்ட்டுக்கு 1 பிஞ்சு சால்ட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோம். தண்ணி நம்ம கொஞ்சம் கூட ஊற்றிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒரு அளவுக்காக உங்களுக்கு 1 டம்ளர் சொல்கிறது. அதேமாதிரி பிள்ளைங்க எப்படி விரும்புகிறாங்களோ அப்படி செஞ்சு கொடுங்க. சில பிள்ளைங்க தண்ணியாக சாப்பிடுவாங்க, சிலவங்க கொஞ்சம் குழப்பலன்னு கெட்டியாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா வெந்துருச்சு. சர்க்கரை 1 ஸ்பூன் போட்டு விட்றேன். நான் குறைவாக தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் 1 ஸ்பூன் போட்டு விட்றேன். நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நாட்டு சக்கரை வேணாலும் போட்டுக்கலாம், எது வேணால் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். சக்கரை போட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ தண்ணி எடுத்த டம்ளர்லேயே 1/2 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். பால்லாம் நம்ம இஷ்டம், கூட குறைவாக ஊற்றிக்கலாம், பிடிச்ச மாதிரி ஊற்றிக்கலாம். 3/4 டம்ளர் கூட ஊற்றிக்கலாம். அப்படியே நல்லா கலந்து விடுவோம். 1 பிஞ்சு சுக்கு பொடி பிடிச்சிச்சின்னா போட்டுக்கோங்க. இதே போல் ஏலக்காய் பிடிக்கும், இதுவும் பிடிச்சா போட்டுக்கோங்க. சிலருக்கு ஏலக்காய் வாசம் பிடிக்காது, அப்படின்னா விட்டுருங்க. கம்பல் பண்ணி கொடுத்தோம்னா இந்த அப்புறம் கஞ்சியும் குடிக்க மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி தான் நம்ம செஞ்சு கொடுக்கணும். ரொம்ப டைம்லாம் எடுக்காது, அளவுக்கு தக்கன தான் டைம் எடுத்துக்கும். டக்குன்னு ஒருத்தருக்கு 2 பேருக்கு நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கிறதுக்கு நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். அப்படியே பாயசம் போலவே இருக்கும், வேணானே சொல்ல மாட்டாங்க, வாங்கி குடிச்சிருவாங்க. கிண்டிக்கிட்டே இருங்க. நம்ம விட்டோம்னா அடி பிடிச்சிரும். உங்களுக்கு உளுந்து இல்லையா, அதனால் ரெடி ஆகிடுச்சு. தனி கருப்பு உளுந்து கஞ்சி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். 2 பேர் சாப்பிட்லாம். நம்ம ஒரே 1 டம்ளர் போட்டு 1 ஸ்பூன் போட்டு கஞ்சி செஞ்சோம்னா. அதேமாதிரி மைல்டு சூடாக கொடுங்க, அருமையாக இருக்கும். பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது சூடாக கொடுத்துடாதீங்க, மைல்டு சூடாக கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.